வணக்கம். சமூகத்தின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றம். பட்ஜெட்டை புறக்கணித்தார் நாமல், வெளியாகிய காரணம். தர்மவினை தொடரும் ராஜபக்சாக்களை கடுமையாக சாடிய சரத் பொன்சேகா. பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக ஜனாதிபதி விசாரணை நடத்தாதது ஏன்? மெரிக்கார் கேள்வி. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி ஸ்கேன் இயந்திரம் மூலம் சோதனையிட தீர்மானம். கனடா செல்ல முயன்ற நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடி கைது. சித்தங்கேணி இளைஞனின் மரணம், ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு தடை கோரிய போலீசார், நீதிமன்றம் நிராகரிப்பு. 2024ஆம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2ஆம் வாசிப்பு விவாத வாக்கெடுப்பில் 45 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதன்படி 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் ஆதரவாக 122 வாக்குகளும் எதிராக 77 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன்படி 45 மேலதிக வாக்குகளால் பாதீட்டின் 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்டது. கடந்த 13ஆம் தேதியை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அடுத்த வருடத்திற்கான பாதீடு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 14ஆம் தேதி முதல் பாதீட்டின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்றது. அதே நேரம் நாளைய தினம் முதல் 19 தினங்களுக்கு குழுநிலை விவாதம் நடைபெறவுள்ளதுடன் பாதீட்டின் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாத காரணத்தினால் தான் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் வாக்களிக்காமல் தவிர்த்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மக்களுக்கான நிவாரணத்திற்காக தாம் நிற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் நல்ல மற்றும் கெட்ட அம்சங்களை கொண்டிருப்பதாகவும் சில முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவது நடைமுறையில் சாத்தியமற்றது எனவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை அடுத்த வருட வரவு செலவு திட்டத்திலும் உள்ளடங்கப்படுவதாக நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பவர் என்ற ரீதியில் வரவு செலவு திட்டத்தில் உள்ள தவறுகளையும் பலவீனங்களையும் சுட்டிக்காட்டி மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பது தனது கடமையாகும் என்றார். அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் கிராமிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நடைமுறை வேலை திட்டம் எதுவும் இல்லை எனவும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை கிராமிய மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்கள் காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதார படுகொலையாளிகளை நீதிமன்றம் பகிரங்கப்படுத்தியுள்ளதாகவும் இந்த குற்றத்தை தேச துரோக செயற்பாடாக கருத வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேற்படி விடயம் தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பல முன்மொழிவுகளை அதிபர் முன்வைத்தார். இந்த முன்மொழிவுகள் வெற்றி பெற்றால் மக்களுக்கு நன்மை பயக்கும். 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி இவ்வாறான பல முன்மொழிவுகளை வழங்கினார். ஆனால் அந்த முன்மொழிவுகள் ஏதும் செயற்படுத்தப்படவில்லை. அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல்களை இலக்காக கொண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் இவ்வாறான வாக்குறுதிகளை முன்வைக்கலாம். தேர்தலும் எப்போதும் இடம்பெறும் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டை வங்குரோத்தடைய செய்த குழுவை உச்சநீதிமன்றமே அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தற்போதைய ஜனாதிபதி இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக விசாரணை நடத்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்திருக்க வேண்டும். ஆனால் ஜனாதிபதி வேண்டுமென்றே தவிர்த்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மெரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் குற்றவாளிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிடின் மக்களுடன் இணைந்து இவர்களுக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சில காலமே மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரை பாதுகாக்க முடியும். ஏனென்றால் நீதிமன்றம் உரிய தீர்ப்பு வழங்கினால் கொள்ளையடித்த பணம் மக்களுக்கு கிடைக்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, பெசல் ராஜபக்ச, அஜித் நிவாட் கேப்ரால் உள்ளிட்ட கும்பலை பொருளாதார கொலையாளிகள் என உச்சநீதிமன்றம் பெயரிட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார்.
காலநிலை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் போது நிலையான அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்ளும் போது பசுமை வெளிசக்தியை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்வதே இலங்கையின் நோக்கமாகும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். வெளிசக்தி திட்டங்கள் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது பொருளாதார காரணிகள், விலை மற்றும் நீண்டகால தாக்கங்களை கருத்தில் கொண்டு அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் ஆழமான தெரிவுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ரணில் விக்ரமசிங்க அந்த தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது வெளிசக்தி மாற்றத்துக்கான சட்டம் மற்றும் பல் நிபுணத்துவ குழு என்பவற்றை உருவாக்க வேண்டும் என பரிந்துரைத்தார். கொழும்பு சங்கரிலா கோட்டலில் நேற்றைய தினம் ஆரம்பமான இலங்கை பசுமை ஹைட்ரஜன் மாநாடு 2023 கலந்து கொண்டிருந்த போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வருடங்களைப் போன்றே இந்த வருடமும் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தை இவ்வரவு செலவு திட்டம் கொடுத்துள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த வரவு செலவு திட்டமானது நாட்டு மக்களை பொறுத்தவரையிலே மிக பெரும் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக, வெறுமனே ஒரு கவர்ச்சியை காட்டுகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக மட்டுமே மக்களால் பார்க்கப்படுகின்றது. கடந்த 2022 ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 2023 ஆண்டிலே நாட்டினுடைய ஏற்றுமதி துறை 10 வீதத்தினாலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1010 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பை அது சந்தித்திருக்கிறது, பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே கடன் வாங்குகின்ற உச்சவரம்பு எல்லை 3400 பில்லியன்களால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த நாடு ஒரு முன்னேற்ற பாதையிலே செல்வதாக இருந்தால் இந்த ஏற்றுமதி வருவாய் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக அது வீழ்ச்சியடைந்திருக்கிறது. அதே நேரத்திலே கடன் வாங்குகின்ற அளவு குறைந்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது கடன் வாங்குகின்ற எல்லை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. வட்டுக்கோட்டை போலீசாரின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலால் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மரணத்திற்கு காரணமாக இருந்த போலீசாருக்கு உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்காது போனால் ஜெனீவா மனித உரிமை ஆணைக்குழுவில் முறையிடுவோம் என ஐரோப்பா வாழ் சித்தங்கனி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த இளைஞனின் மரணம் குறித்தான கண்ணீர் அஞ்சலி மற்றும் கண்டன அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞன் மரணம் தொடர்பில் நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் என வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் மஹிந்த குணரட்னவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் நேற்றைய தினம் நேரில் சென்று வலியுறுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த சரவணபவன் குறித்த இளைஞனின் மரணம் தொடர்பில் உறவினர்கள் மற்றும் பிரதேசத்தில் எழுந்துள்ள நிலைமை தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கு விளங்கப்படுத்தினர். அது மட்டுமல்லாது வட்டுக்கோட்டை போலீசார் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அவரிடம் விவரமாக கூறினார். அனைத்து விடயங்களையும் செவிமடுத்த போலீஸ் மா அதிபர் குறித்த இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனை முழுமையான அறிக்கை கிடைக்கவில்லை. கிடைத்ததும் நீதியான விசாரணை ஒன்றை தாம் மேற்கொள்வதாக உறுதியளித்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாச விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினார் என ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்று தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நான் எதிர்க்கட்சி தலைவரிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். எதிர்க்கட்சி தலைவரின் தந்தையை யார் கொன்றது? மே மாதம் 1ஆம் தேதி வேலுப்பிள்ளை பிரபாகரனை கொன்றார். விடுதலை புலிகள் ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியை நடுவீதியில் வைத்து படுகொலை செய்தனர். எனவே வேலுப்பிள்ளை பிரபாகரன் கட்டுப்படுத்துவது இலகுவானதாக இருக்கவில்லை. எமது சில தலைவர்கள் அச்சமடைந்தனர். எமது தலைவர்கள் புலிகளுடன் இரவில் கொடுக்கல் வாங்கல் செய்தனர். என்னிடம் இது குறித்த ஹேண்ட்ஷாட் உள்ளது. அமைச்சர் ரவி கருணாநாயக்க இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் கூறினார் என சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் புதைக்குழியானது எவ்வளவு தூரம் வியாபித்து இருக்கின்றது என்பதை அறிய எதிர்வரும் 24ஆம் தேதி விசேட ஸ்கேன் இயந்திரம் மூலம் சோதனையிடப்பட உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட விசேட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவா தெரிவித்துள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணியானது 2வது நாளாக நேற்றைய தினம் இடம்பெற்றதுடன் அகழ்வு பணி நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், நேற்றைய அகழ்வின் போது 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் அந்த எலும்புக்கூட்டு உடற்பகுதியில் இருந்த துப்பாக்கி சன்னங்கள், குண்டு சிதறல்கள் மற்றும் இலக்கு தகடு ஆகியன எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணி நடைபெற்றது. இன்று 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டது. அத்துடன் அந்த எலும்புக்கூட்டு தொகுதியிலிருந்து துப்பாக்கி சன்னங்கள், குண்டு சிதறல்கள் மற்றும்
விடுதலை புலிகள் என சந்தேகிக்கப்படும் இலக்கத்தகடு ஆகியன எடுக்கப்பட்டன. தொடர்ந்து பணி எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படும். எதிர்வரும் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று விசேட ஸ்கேன் இயந்திரங்கள் மூலம் இம்மனித புதைகுழியானது எவ்வளவு தூரத்திற்கு வியாபித்திருக்கின்றது, எத்தனை படைகளில் எலும்புக்கூடுகள் அடுக்கப்பட்டிருக்கின்றன போன்ற தகவலை அறிவதற்காக விசேட ஸ்கேன் பரிசோதனை நடைபெறும். இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நீக்கப்பட்டுள்ளது. பொதியிடப்படாத வெள்ளை சீனி 1 கிலோகிராமின் அதிகபட்ச சில்லறை விலையாக 275 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டதுடன் பொதியிடப்பட்ட வெள்ளை சீனி 1 கிலோகிராமின் விலை 295 ரூபாய் என வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோன்று பொதியிடப்படாத சிகப்பு சீனி 1 கிலோகிராமின் அதிகபட்ச சில்லறை விலையாக 330 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டதுடன் பொதியிடப்பட்ட வெள்ளை சீனி 1 கிலோகிராமின் விலை 350 ரூபாய் என வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிய வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் சீனிக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் நீக்கப்பட்டுள்ளது. வடமாகாண கௌரவ ஆளுநர் PSM சால்ஸுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சொல்ஹெய்மிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு கொழும்பில் நடைபெற்றது. வடமாகாணத்தின் இடர் முகாமைத்துவம், மக்களின் அன்றாட வாழ்வியல் நிலை, காலநிலை, பொருளாதாரம், மாகாணத்தில் மேற்கொள்ள வேண்டிய அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆளுநரால் இதன்போது சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சொல்ஹெய்மிற்கு விரிவாக எடுத்துக் கூறப்பட்டது. விடயங்களை கேட்டறிந்து கொண்ட ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சொல்ஹெய்ம் இலங்கை விஜயத்தின் போது வடக்கு மாகாண ஆளுநரை முதலில் சந்திக்க கிடைத்தமையிட்டு பெருமகிழ்ச்சி அடைவதாக கூறினார். இலங்கையின் வளர்ச்சிக்கான பசுமை திட்டங்களை முன்னெடுப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் முறிகண்டி புகையிரத நிலையத்திற்கு அருகில் ஜானை புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி பலியாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்றைய தினம் பிற்பகல் 6:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த உத்திரதேவி புகையிரதத்துடன் மோதியே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சிக்கிய ஜானை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த பகுதி மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டமையினால் போலீசார் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கு புகையிரத அதிகாரிகளால் தகவல் வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு தடை கோரி மானிப்பை மற்றும் பலாலி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பம் மல்லாகம் நீதவான் நீதிமன்றால் நேற்று தினம் நிராகரிக்கப்பட்டது. நாட்டில் பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் மாவீரர் நாள் நினைவேந்தல் எதிர்வரும் நவம்பர் 27ஆம் தேதி மானிப்பை மற்றும் பலாலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அனுஷ்டிப்பதை தடை செய்ய கோரியே போலீசார் விண்ணப்பம் செய்தனர். நினைவு கூறும் உரிமையை யாரும் தடை செய்ய முடியாது. தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் இல்லாமல் நினைவு கூற முடியும் என தெரிவித்த நீதிமன்றம் போலீசாரின் தடை கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்தது. இதேவேளை மாவீரர் நினைவேந்தலை தடை செய்ய கோரி அச்சுவேலி மற்றும் தெல்லிப்பளை போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றால் நிராகரிக்கப்பட்டது. கனடா செல்ல முயன்ற நபர் ஒருவர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 மில்லியன் ரூபாய் செலுத்தி தயார் செய்த போலி கனேடிய விசாவுடன் குறித்த நபர் கனடா செல்ல முயற்சித்துள்ளார். கொழும்பைச் சேர்ந்த 34 வயதான பயணி நேற்று துபாய் ஊடாக கனடா செல்வதற்காக கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு வந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புறப்படும் முனையத்தில் இருந்த குடிவரவு அதிகாரி பயணியின் கனேடிய விசாவின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் அடைந்து அவரை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் எல்லை கண்காணிப்பு பிரிவுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விசாரணையின் போது அந்த நபர் அதிகாரிகளிடம் தனது கனேடிய விசாவை தயாரிப்பதற்காக முகவருக்கு 2 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இத்துடன் சமூகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.